சொல்லலாம்ல. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முட்டைக்கறி. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். முட்டையை இதே போல் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகப்பொடி, உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இதை வச்சு எப்படி இப்போ நம்ம முட்டைக்கறி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. எண்ணெயை இப்போ ஊற்றிடலாம். ஆமாம், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை உடனே போட்டுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை போட்டு நல்லா கிண்டிடலாம். நல்ல வேகட்டு. ஓகே, தக்காளி இப்போ நல்லா வெந்துடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா தேவையான அளவு போட்டுடலாம். சீரக பொடி தேவையான அளவு போட்டுடலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் இவ்வளோ தண்ணி விட்டால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே போட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.